பேர் பர்சனல் விஷயத்துல ஏங்க நீங்க ஒரு பொம்பளை தானே, நீங்க ஒரு பொம்பளை தானே, உணர்வு இருக்கா உங்களுக்கு? நான் என்னோட வயிற்றுச்சலை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்குலாம் அவங்கள பத்தி எனக்கு ரைட் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு ரெண்டு பேர் அப்ப ஏன் விஷயம் வெளியே வரும்போது என்ன பத்தி தப்பா பேசினாங்களா? அப்ப எங்க போனீங்க நீங்க எல்லாம்? என்ன பத்தி எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாங்க, எவ்வளவு பேர் கேவல பண்ணாங்க. எனக்கு குடும்பம் இருக்குல்ல, எங்க வீட்டுல யாரும் யோசிக்க மாட்டாங்களா? அதை சொல்லுங்க. இல்ல வைஷு அவர்களே, ஒரு விஷயம் நான் சொல்றேன். அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா திருநங்கையின் உண்மை முகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்க அவரோட பழகும் போது வந்துட்டு நீங்க திருநங்கைன்னு அவருக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும்ன்றதுனால தான் வந்து அவர் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னாரா? லவ் பண்றேன்னு சொன்னாரு, குடும்பம் நடத்தினாரு, எல்லாம் வச்சிருக்கேங்க. எல்லாத்தையுமே ஷோ பண்ணியும் ஆச்சு. நான் ஒண்ணே சொல்றேன், லவ் பண்றவங்க கிட்ட யார் வீடியோ எடுத்து வச்சுக்கிறீங்க இப்போ சொல்லுங்க. அதுக்கு அவன் இப்ப ரீசெண்டா கலெக்ட் பண்ணுதுங்க இது எல்லாமே. என்ன ஹோட்டல்ல ரூம் வந்து சாரி கேட்டு போனா பாருங்க. அதுக்கப்புறமா வந்து நல்ல மாதிரி நடிச்சு இப்படி பண்ணா. இன்னும் என்ன பண்றான்னா, திருப்பி வந்து இன்னும் ஃபேம் ஆகணும்னா அட்வொகேட்டை வச்சு உசுப்பேத்து, இன்னும் ஃபேம் பண்ணலாம், எனக்கு இப்போ ஒர்க் இல்லை அப்படின்னு உசுப்பேத்தி விடுறாங்க. இந்த ஃபேம் இது நடந்துடுச்சு, திருப்பியும் பண்ணுன்னு நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. அவன மாதிரி சீப் பர்சன் நான் கிடையாது. அவன் என்னை வேணுன்ட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாரும் இதுலையும் காட்டுறான். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. இதில் பார்க்குறவங்க எத்தனை பேர் என்ன திட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? இவன் கடந்து வந்துடுறான், இவனுக்கு ஒரு மாதத்துக்கு 10 ஷோக்கு போகிறான், 10 ஷூட்டிங் போகிறான். நான் எதுக்கு போகிறேன்? ஒரே ஒரு ஷூட் தாங்க இருக்கு. என்னை பத்தி என்னெல்லாம் தப்பா சொல்லணுமோ எல்லாமே தப்பா சொல்றான், எல்லாமே பேசினான். பேசலன்னு சொல்லலைங்க, பேசணும்னா. பட் இவன் வேணுன்ட்டு என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறான்ல. எங்க வீட்டுல என்னை அனுப்பிட்டாங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன், என் பேகு எல்லா திங்ஸ் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு தான் போவேங்க. கண்டிப்பா போய் அங்கதான் நிற்பேன். உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுதா? என்னை பத்தி கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, திருப்பி பார்ட் 3 வேற விடுறானா. இவனை நம்பி நம்ம ஒரு விஷயம் பேசுறோம், இவனை நம்பி தான் அந்த ரெக்கார்டு எடுத்துக்கோடா, உன் ஒய்ஃப் கிட்ட காமிச்சா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்ன்ற. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க, உங்ககிட்ட யார்கிட்டயுமே சொல்லலை, ஏதோ ஒன்று சொன்னேன். நாஞ்சில் விஜயன் கே. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, அவர் கே. அவன் என்கிட்டயே எத்தனையோ வாட்டி நான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சொல்லியிருக்கான், இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தவங்க இது மாதிரி இருக்கோன்னா என்ன இதை கூட நான் ஏன் சொல்றேன்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் அவன் என்ன ஃபேமஸ் ஆகணும் என்ன அழிச்சிட்டு இருக்கான், என்னை பற்றி தப்பா போடுறான். நீங்க யோசிங்க, எத்தனை பேர் ரீசெண்டா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்றதுனால தாங்க வந்தான். ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில் காசு யாரோ தரணுமா, அவங்க காசு கொடுத்தா வந்து ப்ராப்ளம் ஆகும்னு வைஷு திருப்பி இன்வால்வ் பண்ணி எனக்கு பேசி, அவனே தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம பேசலாமோ. நானும் சொன்னேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பழைசெல்லாம் மறந்துடலாம், இதோட எனக்கு ஒரு நன்றி ஃப்ரெண்டு நீ அப்படின்னு சொல்லி நானே சொல்கிறேன். இப்பயும் அவன் கூட பேசினா ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவான். ஆனால் இதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாங்க. அவனால என் வாழ்க்கை எப்படி போகுது தெரியுமா? என்னை பத்தி வேணுன்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. பப்ளிக்ல எவ்வளவு பேர் என்ன திட்டுறாங்க தெரியுமா? எனக்கு கஷ்டமா இருக்குங்க. என் கையில 10 ரூபாய் இல்லை காசு கூட. நான் கார் வாங்கிட்டு லோன்ல கட்டணும், 12ஆம் தேதி லோன் கட்டணும், இன்னும் பேமெண்ட் வரல, என்னென்ன அழுதுட்டு இருக்கான். அவன் வேணுன்ட்டு என்னை அசிங்கப்படுத்துறான்.